வேத காலம். இந்தியாவில் நகரமயமாதலில் முதல் கட்டம் எதனோடு முடிவுக்கு வந்தது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் சரிவோடு. இந்தியாவில் யாருடைய வருகையால் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது? ஆரியர்கள் வருகையால். வேத காலம் என்பது எந்த காலகட்டத்திற்கு இடைப்பட்டது? கிமு 1500 முதல் 600 வரை. வேதங்கள் என்பதில் இருந்து பெறப்பட்டது. வேத காலம். ஆரியர்கள் என்பவர்கள் யார்? ஆரியர்கள் இந்தோ ஆசியா ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் ஆவார். ஆரியர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? மத்திய ஆசியாவிலிருந்து இந்துகுஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள். ஆரியர்களின் முதன்மை தொழில் என்ன? கால்நடை மேய்த்தல். மேலும் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையையும் பின்பற்றினர். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை என்றால் என்ன? இம்முறையில் நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர். வேத காலம் இந்தியாவில் எந்த பகுதிகளில் பரவி இருந்தது? வட இந்தியா. வேத காலம் எந்த காலப்பகுதியை சார்ந்தது? இரும்பு காலம். வேத கால நாகரிகத்தின் இயல்பு என்ன? கிராம நாகரிகம். ரிக்வேத கால ஆரியர்கள் எத்தகையவர்கள்? நாடோடிகள். ஆரியர்கள் முக்கிய சொத்தாக கருதப்பட்டது எது? மேய்ச்சல். சமூகத்திற்கான ஆரியர்கள் கால்நடைகளை முக்கிய சொத்து ஆகும். ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் வாழ்விடம் எது? பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் பஞ்சாப் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சப்த சிந்து. 7 ஆறுகள் கூடும் நிலப்பகுதி. ஆரியர்கள் சிந்து கங்கை சமவெளி பகுதியை நோக்கி எப்பொழுது குடியேறினர்? கிமு 1000. ரிக்வேத கால ஆரியர்கள் பயன்படுத்திய வேளாண்மை கருவிகள் இரும்பு கோடாரி, இரும்பிலான குழு முனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர். 4 வேதங்கள் யாவை? ரிக், யஜுர், சாம, அதர்வண. வேதகால இலக்கியங்களை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 2 பிரிவுகள். சுருதி, ஸ்மிருதி. சுருதிகள் எனப்படுவது யாது? 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கியது. சுருதிகள் எத்தகையது என நம்பப்பட்டது? புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டது. சுருதி என்பதன் பொருள் என்ன? கேட்டல் அல்லது எழுதப்படாதது. இவை வாய்மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டன. ஸ்மிருதிகள் என்பது எவை? ஆகமங்கள், தாந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவைகளை கொண்ட நூல்கள். ஸ்மிருதிகளுக்கு எடுத்துக்காட்டு: இதிகாசங்கள் இராமாயணம், மகாபாரதம். புராணங்கள் சிவபுராணம், விஷ்ணு புராணம். சூத்திரங்கள் தர்மசூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி. ஸ்மிருதிகள் எத்தகையது என நம்பப்பட்டது? நிலையானவை அல்ல, தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவை. ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதாகும். இந்தியாவில் தேசிய குறிக்கோள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடதத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. வேதகால தொல்பொருள் சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளன? சிந்து மற்றும் கங்கை நதி பகுதிகளிலும், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய தொல்லியல் ஆய்வு இடங்களிலும் கிடைத்துள்ளன. இரும்பு கருவிகள், மண்பாண்டங்கள் ஆகியன.
வேத காலத்தை எத்தகைய வகையாக பிரிக்கலாம் வகைப்படுத்தலாம்? 2. தொடக்க வேத காலம், பின் வேத காலம். தொடக்க வேத காலம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? கிமு 1500 1000. பின் வேத காலம் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? கிமு 1000 to 600. ரிக்வேத கால அரசியல் எதனை அடிப்படையாக கொண்டது? இரத்த உறவுகளை. ரிக்வேத கால அரசியலில் அடிப்படையாகியது குலம். குலத்தின் தலைவர் யார்? குலபதி. ரிக்வேத கால சமுதாயம் எவ்வாறு இருந்தது? குடும்பம், கிராமம். பிஸ் குலம், ஜனா இனக்குழு. ரிக்வேத காலத்தில் பல குடும்பங்கள் சேர்ந்தது எவ்வாறு அழைக்கப்பட்டது? கிராமம். கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிஸ் குலம். பிஸ்ஸின் தலைவர் யார்? விஜயபதி. ஜனா இனக்குழு தலைவர் யார்? ராஜன். ஜனாவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனஸ்யகோபா மக்களின் பாதுகாவலர். ரிக்வேத காலத்தில் இருந்த இனக்குழு அரசரின் பெயர்கள்: பரதர், மத்சயர், புரு, ராஜிஷ்டம். ராஜனின் முக்கிய பொறுப்பு என்ன? தனது இனக்குழுவை பாதுகாப்பது. ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தியது எந்த குழு? விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகள். ராஜனின் அதிகாரத்தை கட்டுப்படுத்திய குழுக்களில் பழமையானது எது? விதாதா இனக்குழுவின் பொதுக்குழு. சபா என்பது என்ன? மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. சபா என்பது என்ன? மூத்தவர்களை கொண்ட மன்றம். மூத்தோர்கள். சமிதி என்பது என்ன? மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. அரசர் தனக்கு உதவி செய்வதாக யாரை பணியில் அமர்த்தி கொண்டார்? புரோகிதர், தலைமை குரு. அரசருக்கு அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் உதவி செய்தவர் யார்? சேனானி, படைத்தலைவர், படைத்தளபதி. பிரதேச அரசுகள் எவ்வாறு உருவாகின? ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் குடியேறிய போது ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பிரதேச அரசுகள் உருவாயின. அரசர் தனது நிலைமையை வலுப்படுத்தி கொள்ள என்ன செய்தார்? பல சடங்குகளையும் யாகங்களையும் செய்தார். ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் எவ்வாறு உருவாகின? பின்வேத காலத்தில் பல ஜனங்கள் அல்லது இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் உருவாகின. பின்வேத காலத்தில் தன் முக்கியத்துவத்தை இழந்தவைகள் சபா, சமிதி ஆகிய தவைகள். பின்வேத காலத்தில் எந்த மன்றம் இல்லாமல் போனது? விதாதா. வேத காலத்தில் பாலி என்பது என்ன? பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனமுவந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும். பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது. குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் எது? பின்வேத காலம். அயோத்தி, இந்திரபிரதேசம், மதுரா போன்ற நகரங்கள் எக்காலத்தில் உருவாகின? பின்வேத காலம். பாலி என்பது என்ன? பாலி என்பது என்ன? இது ஒரு வரியாகும். ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/6 பங்கை வரியாக செலுத்த வேண்டும். வேதகால சமூகம் எத்தகைய சமூகமாகும்? தந்தை வழி சமூகம். ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தசயுக்கள், தாசர்கள். இவர்கள் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள். தொடக்க கால வேதகால சமுதாயத்திற்குள் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தசயுக்கள், தாசர்கள். இவர்கள் கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள். தொடக்க கால வேதகால சமுதாயத்திற்குள் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? பொதுமக்கள், விஷ், போர் வீரர்கள், சத்திரியர்கள், மதகுருமார்கள், பிராமணர்கள். மொத்தம் 3 பிரிவுகள். 4 இறுக்கமான வர்ண அமைப்பு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? தொடக்க வேதகால சமுதாயத்தின் பிற்கால கட்டத்தில். 4 வர்ணங்கள் என ஆரியர்கள் உருவாக்கிய சமூக அமைப்பு எது? மதகுருவான பிராமணர், போரிடும்
சத்திரியர், நில உடைமையாளர்களான வைசியர்கள், வேலைத்திறன் கொண்ட சூத்திரர்கள். ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது? ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்று இருந்தனர். தனது கணவருடன் தமது வீட்டில் சடங்குகள் நடத்தினர். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் அறிந்திருக்கவில்லை. கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை. இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை மறுக்கப்பட்டது. பொது நிகழ்வுகளில் பெண்கள் எந்த பங்கும் வகிக்கவில்லை. குடும்பத்தின் தலைவி என கருதப்பட்டவர் யார்? மனைவி. பின்வேத காலத்தில் பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது? பெண்களின் பங்கும் அவர்களுக்கான நிலையும் குறைந்து போனது. பெண்கள் குடும்பத்தில் சடங்குகளை நடத்த முடியாத நிலை உருவானது. திருமணம் தொடர்பான விதிகள் இறுக்கமும் குழப்பமும் பெற்றன. பலதார மணம் சாதாரணமாக நடைபெற்றது. மறுமணத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படவில்லை. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. சாதிகளுக்கு இடையிலான திருமணம் நிராகரிக்கப்பட்டது. வேதகால பொருளாதாரம் எத்தகையது? கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும். வேத காலத்தில் ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? கால்நடை மேய்ப்பது. வேத காலத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தது? பழுப்பு மஞ்சள் நிறம். வேத காலத்தில் வீட்டு விலங்காக பழக்கப்படுத்தப்பட்டவைகள் குதிரைகள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் மற்றும் நாய்கள். சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் பின்பற்றிய தொழில் வேளாண்மை. ஆரியர்கள் முதன்மை வேளாண்மை பயிர் எது? பார்லி, யவா. ஆரியர்கள் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்ட பயிர் வகைகள் பார்லி, கோதுமை, பருத்தி. இவற்றில் கோதுமை, பருத்தி ஆகியவை சிந்து வெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேத காலத்தில் அவைகள் பற்றி குறிப்பிடவில்லை. ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது. பின்வேத காலத்தில் எந்த விலங்குகளை புதிதாக பழக்கப்படுத்தினர்? யானைகள். பின்வேத காலத்தில் மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் இருந்தன? வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிறம். பின்வேத கால பண்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு. வேளாண்மை செய்ய பயன்படுத்திய கருவிகள் எவை? இரும்பு கொழு முனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி. பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பயிர் செய்த பயிர் வகைகள் எவை? நெல், கோதுமை, பார்லி. பின்வேத காலத்தில் வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் உருவாகிய புதிய முறை எது? நிலத்தின் மீது தனி உரிமை உருவானது. பரவலாக பண்டமாற்று முறை காணப்பட்டது. பண்டமாற்று முறை என்பது என்ன? பொருள் கொடுத்து பொருள் வாங்குவது. வேத காலத்தில் வணிகத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் எவை? நிஷ்கா, சத்மனா என்னும் தங்க நாணயங்களும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களும் பயன்படுத்தப்பட்டன. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் யாவை? தங்கம், ஹிரண்யா, இரும்பு, சியாமா, தாமிரம், செம்பு, அயாஸ். ரிக்வேத கால ஆரியர்கள் வழிபட்ட கடவுள் யார்? நிலம் மற்றும் ஆகாய கடவுள். பிருத்திவி நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன் மழை, இந்திரன் இடி போன்றவற்றை வழங்கினார். ரிக்வேத கால ஆரியர்கள் வணங்கிய பெண் தெய்வங்கள் அதிதி நித்திய கடவுள், முஷா வெளிர்காலை தோற்றம். ரிக்வேத கால ஆரியர்கள் மதம் எதனை மையமாக கொண்டது? சடங்குகளை. ரிக்வேத கால ஆரியர்களின் வழிபடும் முறை எவ்வாறு இருந்தது? வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதே வழிபாட்டு முறையாக இருந்தது. மக்கள் எதற்காக தெய்வங்களை வணங்கினர்? குழந்தைகள், பிரஜா, பசு, கால்நடைகள், செல்வம், தனா ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் தெய்வங்களை வணங்கினர்.
ரிக்வேத காலத்தில் புனித விலங்காக கருதப்பட்டது பசு. ரிக்வேத காலத்தில் எத்தகைய வழிபாடு வழக்கத்தில் இல்லை. சிலை வழிபாடும் கோயில்களும் வழக்கத்தில் இல்லை. ரிக்வேத காலத்தில் பின்னாளில் மத குருவாக இருப்பது எத்தகைய தொழிலாக மாறியது? பரம்பரை தொழிலாக. ரிக்வேத காலத்தில் பின்னாளில் எந்த கடவுள்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ஆரியர்கள் அல்லாத கடவுள்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். ரிக்வேத காலத்தில் பின்னாளில் முக்கியத்துவம் பெற்ற கடவுள்கள் யார்? பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அழிப்பவர். குருகுல கல்வி முறை என்பது என்ன? பழங்கால கற்றல் முறை. குருகுலம் என்பது எந்த வார்த்தைகளின் கூட்டமாகும்? குரு ஆசிரியர், குலம் குடும்பம் அல்லது வீடு என்ற 2 சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும். குருகுல கல்வி முறை என்பது என்ன? மாணவர்கள் குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோடு கல்வியும் கற்று அறிவை பெருக்கிக் கொள்வர். குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் எம்முறையில் பாடங்களை கற்றனர். வாய்மொழி மரபில் கற்றவை அனைத்தையும் மாணவர்கள் மனப்பாடம் செய்தார். குருகுல கல்வியில் கற்றுத்தரப்பட்ட பாடங்கள் எவை? 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல் நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள். குருகுலத்தில் யார் மட்டுமே மாணவர்களாக சேர்க்கப்படுவர்? இருபிறப்பாளர் மட்டுமே மாணவர்களாக சேர்க்கப்படுவர். வாழ்க்கை 4 கோட்பாடு என்பது வாழ்க்கை 4 நிலை கோட்பாடு எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பின்வேத காலத்தின் இறுதியில். 4 நிலை கோட்பாடு என்பது என்ன? பிரம்மச்சரியம், மாணவ பருவம், கிரகஸ்தம், திருமண வாழ்க்கை, மனப்பிரஸ்தம், காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சந்நியாசம், மோட்சம் அடைவதற்காக துறவற வாழ்க்கை மேற்கொள்வர். வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு எதனோடு ஒத்துப்போகிறது? இந்திய துணைக்கண்டத்தில் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்பு கால பண்பாட்டோடு ஒத்துப்போகிறது. வட இந்தியாவின் பின்வேத காலம். வட இந்தியாவின் பின்வேத கால பண்பாடு எதனோடு ஒத்துப்போகிறது? தென்னிந்தியாவின் இரும்பு காலம். செம்பு காலகட்டம் என்று அழைக்கப்பட்டது காரணம் என்ன? மக்கள் செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் பயன்படுத்தியதால். இந்தியாவில் செம்பு கால பண்பாடு எதனுடைய சமகால பண்பாடாகும்? முதிர்ந்த ஹரப்பா பண்பாடு. செம்பு கால பண்பாடு எந்த பண்பாட்டிற்கு பிறகும் தொடர்ந்து இருந்தது? ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும். நன்றி.